ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரீஸோட தேர்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சீரீஸோட ஸ்டார்டிங்லயே யான் அவனோட அசிஸ்டன்டோட பேசிட்டு போயிட்டு இருக்கான். அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான், இங்க ஊர்ல பிரின்சஸ் ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, ஆனா நம்மள இன்வைட்டே பண்ணல. அவங்க கிட்ட பக்கத்துல போயிட்டு நாட்டு நடப்பெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அப்பா மாட்டினதுக்கு அப்புறமா எந்த ஊர் தலைவர்கிட்டையும் பெருசா யாரும் பேசிக்கல, அதனால ஊர் தலைவர்களெல்லாம் பார்ட்டிக்கு இன்வைட் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா கிச்சன்ல என்னது சத்தம் கேக்குது அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அசிஸ்டன்ட் சொல்றான், நீங்க தானே ஷாஷா குடும்பத்துக்கு ஒட்டு மொத்தமா கிச்சன்ல என்ன உரிமை வேணாலும் கொடுக்க சொன்னீங்க, அதனாலதான் கொடுத்தேன், கிச்சனையே காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல சிரிச்சுட்டே அங்க யான் உட்காடுறான். அவன் டீ போடுறதுக்காக பாத்திரத்தை எடுக்கிறான். பார்த்தா அந்த பாத்திரம் கூட காலியா கிடக்கு. உப்பு சுகர்னு ஒரு குட்டி பாக்ஸ கூட விடாம எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருக்காங்க. இத பாத்துட்டு யான்கே சிரிப்பா வருது. அந்த குடும்பம் கொஞ்சம் என்னதான் இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான், ஒண்ணு விடாம அத்தனையும் உருவிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். ஷாஷா அவங்க அப்பா எல்லாரும் ஹோட்டல்ல போய் இந்த தெருவுலயே ஸ்டாண்டு கடையை திறந்துடுறாங்க. என்ன இன்னும் ஆளையே காணா, நம்ம ஃபர்ஸ்ட் ரொட்டியை சுற்றலாமா அப்படின்னு அவங்க அப்பா யோசிச்சுட்டு இருக்க. இன்னும் மார்க்கெட்டுக்கு போனவங்க எல்லாம் திரும்ப வரல போலப்பா, வரும்போது வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு ஷாஷா சொல்லிட்டு இருக்கா. ஆனா ரொம்ப நேரம் ஆகுது, ஒரு ஈ காக்கா கூட காணோம். வரவங்க எல்லாம் கூட கண்டுக்காம தூரமா போயிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த பக்கமா அது திரும்பி வரவங்க எல்லாம் இதே மாதிரியே ரொட்டி பர்கரை வேற ஏதோ கடையில போடுறாங்க போல, அங்க இருந்து வாங்கி சாப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஷாஷாவும் அப்பாவும் ஷாக் ஆகுறாங்க. என்ன நடக்குதுன்னு பக்கத்து ஸ்ட்ரீட்டுக்கு வந்து எட்டி பார்த்தா பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய ஹோட்டல் நம்ம ஷாஷாவோட ரெசிபிய அப்படியே காப்பி பண்ணி அவங்க வாசல்லையே குட்டியா ஸ்டால் மாதிரி போட்டு ஷாஷா கம்பெனியை விட இன்னும் கொஞ்சம் கம்மி விலைக்கு வித்துட்டு இருக்காங்க. இவங்க அப்பா பாக்குறாரு, என்னமா இது அப்படியே காப்பி அடிச்சிட்டாங்க, நம்ம என்ன பண்றது, இன்னும் கொஞ்சம் விலையை கம்மி பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்க, நம்ம எப்படிப்பா விலையை கம்மி பண்ண முடியும், இவங்க பெரிய ஹோட்டல்ங்கிறதால பல்கா பொருள் வாங்குவாங்க, சோ கம்மி பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம எப்படி அந்த அளவுக்கு இறங்க முடியும் அப்படின்னு ஷாஷா கேட்டுட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கா. அவங்களும் இந்த கடையில போயிட்டு நிறைய ரொட்டி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு சரி சாப்பிட்டு பாக்கலான்னு குடும்பமா ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. சாப்பிடுற இவங்களுக்கே நம்ம சாப்பாடோட இவங்களது எவ்வளவு பெட்டரா இருக்கு அப்படின்னு புரியுது. என்னது இது, உள்ள வந்துட்டு அப்படி சாஃப்டா இருக்கு, வெளியே கிறிஸ்பியா இருக்கு, நம்ம போடுறது கம்ப்ளீட்டா கிறிஸ்பியா இல்ல இருக்கும், இது எப்படி ஒருத்தங்களால செய்ய முடியும், எனக்கே ஒண்ணும் புரியலையேன்னு ஆளுக்கு கொஞ்சம் சோகமாயிட. அப்பன்னு பார்த்து அந்த பக்கமா நம்ம யானும் அவன் அசிஸ்டன்ட்டும் வந்துடுறாங்க. நீங்களும் சாப்பிட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்ல, யான் பொதுவா சப்புன்னு சாப்பாடு சாப்பிடுறவன், பரவாயில்லையே இன்னைக்கு உங்க ரொட்டி இன்னும் நல்லா இருக்கு அப்படின்னு வர சொல்லிடுறான். அதே மாதிரி அசிஸ்டன்ட்டும் சின்ன இருக்கான்ல, சூப்பரா இருக்கு, பிரமாதமா இருக்கு, எப்பயோட டக்கரா இருக்கு அப்படின்னு 4 பிட்ட எக்ஸ்ட்ராவே போட்டுட்டு இருக்கான். இவங்க முகம்லாம் வாடி போறத பாத்துட்டு, என்னாச்சு இன்னைக்கு வியாபாரம் சரியா போலையா அப்படின்னு கேட்க ஷாஷாவோட அப்பா பாக்குறாரு. பக்கத்து கடைக்காரன் எங்களை காப்பி அடிச்சு அவ்வளவு பெரிய ஹோட்டல் வச்சுட்டு வைக்கமே இல்லாம எங்க ரெசிபி அப்படியே காப்பி அடிச்சிட்டான். தலைவரே நாங்க என்ன பண்ணுவோம், நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா, நீங்க தான் நீதி வாங்கி கொடுக்கணும்னு கேட்க யான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறான். ஆனா ஷாஷாவோட அம்மா இல்லங்க, நீங்க உங்க வேலையை பாருங்க, உங்களுக்கு இருக்கிற பெரிய வேலை இல்ல, இந்த மாதிரி ஒரு சின்ன வேலையெல்லாம் நீங்க கண்டுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சின்னும் ஆனா அப்பயும் அடங்காம, ஆனா சூப்பரா இருக்குங்கிறது என்னவோ உண்மைதான சொல்ல, இல்ல பரவாயில்ல, எத்தனை ரெசிபியை காப்பி அடிக்க முடியும், எங்க கிட்ட வேற ஒரு புது ரெசிபி இருக்கு, அந்த ரெசிபியை நான் இறக்கி விடுறேன் அப்படின்னு சொல்றா. இறக்கி விடுறியா அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம யான் அப்பாவியா கேட்க, அதாவது அறிமுகப்படுத்த போறேன்னு சொன்ன, வேற ஒண்ணும் இல்லன்னு ஷாஷா சமாளிக்கிறா. அடுத்த நாள் எக்கச்சக்கமா மட்டனை குட்டி குட்டி பீஸா வெட்டி அதுல ஸ்பெஷல் மசாலா எல்லாம் போட்டு அதை லைட்டா சூப்புல ஒரு காட்டு காட்டி தீல வாட்டி சூப்பர் ரெசிபி ஒண்ணு தயார் பண்ணி விற்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த புது கடையில காப்பி அடிச்சு வித்துட்டு இருந்தாங்கல்ல, அந்த கடையில பர்கருக்கு இன்னும் கூட்டம் அலமோதிக்கிட்டு இருக்கு. ஷாஷா பாக்குறா, ஒட்டுமொத்த குடும்பத்தோட யாருக்கெல்லாம் மட்டன் கறி வேணும், பயங்கர காஸ்ட்லியா விக்கிற இந்த மட்டன் கறிய நாங்க கம்மி விலையில தரப்போறோம், பயங்கர மாசா இருக்க போது யாரும் மிஸ் பண்ண கூடாதுன்னா இப்பவே வந்துருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பக்கத்துல இருக்கிற கடையில இருக்கிறவங்க எல்லாம், மட்டன் கறியா ரொம்ப காஸ்ட்லியாச்சு, கம்மி விலைக்கு தரேன்னு சொல்றாங்களே அப்படின்னு ஏட்டி பாத்துட்டு இருக்காங்க. அந்த ஹோட்டல்காரன் பாக்குறான், என்னது இது, அதுக்குள்ள புது ரெசிபியை இறக்கிட்டாங்களா, நம்ம ஆளுங்கெல்லாம் அங்க போறாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஷாஷா யாரும் தப்பி தவறி கூட அந்த பழைய ஹோட்டலுக்கு போயிடக்கூடாதுன்னு ஒரு மட்டன் பீஸ் வாங்குறவங்களுக்கு இன்னொரு பீஸ் பீங்க, யாரா இருந்தாலும் பரவாயில்ல வந்து வாங்கிக்கங்கன்னு சொல்ல, மட்டன் இந்த உலகத்துல ரொம்ப காஸ்ட்லி, நீ பாட்டுக்கு ஃப்ரீ கொடுத்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு அவங்க அப்பாவே கேக்குறாரு. பரவாயில்லப்பா, ஒரு கஸ்டமர் கூட நமக்கு இன்னைக்கு விட்டு போயிடக்கூடாது, காசு நஷ்டமானா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா வந்துட்டு கூவி கூவி விற்க ஆரம்பிக்கிறா. ஆளுங்க வராங்க, பயங்கர மாசா இருக்கு, 4 ஆளுக்கு வாங்கி சாப்பிடுறாங்க. மோளம் கொட்டி எல்லாம் விற்க ஆரம்பிக்க அந்த இடமே கலவரம் வந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இதே நேரத்துல யான் கூட அந்த பெய்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்துட்டு இருப்பார்ல, அவர் வராரு. போன தடவை உங்களை அந்த டின்னருக்கு கூட்டு போலான்னு போனேன், அங்க
குடிச்சது மட்டும் தான் ஞாபகம் இருந்தது, அப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல. இன்னைக்கு இந்த ஷாஷாவோட கடை இருக்குல்ல, அதுல ஏதோ மட்டன் கறி விக்கிறாங்களாம், ரொம்ப விலை கம்மியா, அதனால தான் உங்களை கூட்டு போயிட்டு அங்க வாங்கி தரலான் இருக்கேன், என் பட்ஜெட்குள்ள கட்டுப்படி ஆகணும்ல அப்படின்னு பெய்சார் சொல்ல நம்ம யான் யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா நேற்று டின்னர்ல பேசும்போது உங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு தடவை சம்பளம் வரும்போதும் ஆடெல்லாம் கூட கொடுப்பாங்கல்ல, அந்த ஆடுல எனக்கு ஏதாவது கொடுக்குறீங்களா அப்படின்னு நம்ம ஷாஷா தான் கேட்டு வாங்கியிருக்கா. நம்ம யானும் ஓகேன்னு கொடுத்திருக்கான். கரெக்டா இந்த பெய்சார் வர சொல்றாரு, ஆடு விக்கிற விலையில எப்படிங்க உங்களுக்கு கம்மியா தந்துட்டு இருக்காங்க, ஒண்ணு புரியலையே அப்படின்னு கேட்க யான் சிரிச்சுட்டே வளைஞ்சிட்டே கூட வந்துட்டு இருக்கான். வியாபாரம் பயங்கர ஜோரா நடக்க ஆரம்பிக்குது. பக்கத்து ஹோட்டல்காரனால பொறுக்க முடியல. அந்த ஊர்ல இருக்கிற போலீஸை கூப்பிட்டு கொஞ்சம் லஞ்ச பணத்தை கொடுத்து விட அங்க போலீஸ் வந்துடுறாங்க. யோ என்னையா மார்க்கெட்ல கலவரம் பண்ணி வச்சிட்டு இருக்க, உனக்கு கூட்டு போய் ஜெயில போட்டு 4 தட்டு தட்டினாதான் உனக்கு புத்தி வரும் குடும்பத்தையே கூப்பிட ஆரம்பிக்க ஷாஷாவோட ஃபேமிலி டென்ஷன் ஆயிடுறாங்க. சின்ன பிள்ளைங்க மேல எதுக்கு இங்க கை வைக்கிறீங்க, என்ன நடக்குது அப்படின்னு அவங்க அம்மா கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆஹா ஜெயிலுக்கு போனாதான் உனக்கு புத்தி வரும்னு சொல்ல யாராவது சாப்பாடு வித்ததுக்கு ஜெயிலுக்கு போவாங்களா அப்படின்னு யான் பக்கத்துல தள்ளி நின்னு கேக்குறான். எந்த நாயிடாது என்ன எதிர்த்து பேசுனதுன்னு இந்த இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் கத்த ஆரம்பிக்க அந்த நாயே நான் தான் அப்படின்னு யான் முன்னாடி வரான். உடனே இந்த இன்ஸ்பெக்டர் பக்கத்துல இருக்கிற அசிஸ்டன்ட் அடிச்சுட்டு தெரியாம பேசிட்டான் தலைவரே, நீங்க ஒண்ணு தப்பா எடுத்துக்காதீங்க, என் அசிஸ்டன்ட் தான், நான் தண்டனை கொடுத்துடுறேன், அதுவும் இல்லாம ஜெயிலெல்லாம் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னது, எதுவா இருந்தாலும் ஒரு கட்டுப்பாடோட நம்ம இருக்கணும் தானே அப்படின்னு சொல்ல கட்டுப்பாடு பார்த்து பத்திரமா இருக்கட்டும், சாதாரண மக்களை ஜெயில போடுறதுல வந்து உங்க பவரை காட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறான். அங்க பெய்சார் வராரு. உங்களை மாதிரி ஒரு நேர்மையான ஆபீசரை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு யானுக்கு ஒரு பெரிய வழக்கத்தை போட்டுட்டு இருக்காரு. இல்ல இல்ல இந்த ரொம்ப சத்தம் போட்டு வித்துட்டு இருக்காங்க, அதனாலதான் அப்படி விக்காதீங்க நான் சொல்ல வந்தேன், வேற ஒண்ணும் இல்லன்னு போலீஸ் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். அடுத்த நேரா பெய்சாரோட பேசலாம் அப்படின்னு நம்ம யான் வண்டியில ஏறதுக்கு போறான். ஆனா அந்த நேரம் பார்த்து ஷாஷாவோட அம்மா ஓடி வந்துடுறாங்க. மருமகனே அப்படின்னு கூப்பிட்டுட்டு சச்சா இல்ல இல்ல ஊர் தலைவரே அப்படின்னு கூப்பிட்டுட்டு இந்தாங்க இந்தாங்க இந்த கறி சாப்பிடுங்க, அது மட்டும் இல்லாம உங்களாலதான் இந்த ஆடு கிடைச்சதுங்கிறதால இந்த காசை வந்து காம்பன்சேஷனா வச்சுக்கோங்கன்னு கொஞ்சம் காசையும் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. சின்னு கிட்ட காசு திரும்ப குடுறா அப்படின்னு யான் கொடுத்து விட்டுறான். கறி எடுத்துட்டு வேகமா வண்டியில ஏற அந்த பெய்சார் பாக்குறாரு. உங்களை எதுக்கு அவங்க மருமகனேன்னு கூப்பிட்டாங்க, என் காது ரொம்ப ஷார்ப்பு, நான் நல்லா காதுல வாங்கிட்டேன்னு சொல்ல உடனே யான் பாக்குறான் இவர்கிட்ட அதுக்கு மேல மறைக்க முடியாதுன்னு, எனக்கும் அந்த பொண்ணுக்கும் சின்ன வயசுல என்கேஜ்மெண்ட் ஆச்சு, இத பத்தி வெளியே சொல்லிக்காதீங்க சீக்கிரட்டா இருக்கட்டும்னு சொல்ல பெய்சார் பாக்குறாரு. அந்த பொண்ணு கூட என்கேஜ்மெண்ட் ஆச்சா, சின்ன வியாபாரிங்க, அந்த பொண்ணு கூட போய் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா உங்க பவர் அது ஒட்டு மொத்தமா கீழே இறக்குற மாதிரி, எதுக்கும் பாத்து இருந்துக்கோங்க, அந்த குடும்பம் வேற கொஞ்சம் ஓவரா பஜாரி குடும்பம் மாதிரிதான் தெரியுது, அப்படிலாம் எதுவும் முடிவு பண்ணிடாதீங்கன்னு சொல்ல இல்ல இல்ல அவங்கள பத்தி தப்பா பேசாதீங்க அப்படின்னு யான் சொல்லிட்டு இருக்கான். இந்த கறி பாருங்களேன் அப்படி என்ன ஸ்பெஷலா இருந்துற போது, அந்த பொண்ணு கூவி கூவி வித்துட்டு இருக்கா பாருங்க அப்படின்னு ஒரு பாதி பங்கு வாங்கிட்டு அந்த பெய்சார் சாப்பிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. கண்ணை மூடி சாப்பிட ஆரம்பிச்சுதான் மிச்சம், கையில இருக்கிற எல்லா குச்சியும் காலி ஆகுற வரைய சாப்பிட்டுட்டு பிரமாதமா இருக்கு, இது வரைய வாழ்க்கையில நான் எத்தனையோ சுவையான சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டிருக்கேன், ஆனா இதுக்கு முன்னாடி பக்கத்திலே வர முடியாதுங்க அப்படின்னு பெய்சாரே மெய் மறந்து சொல்லிட்டு இருக்காரு. யான் பாக்குறான் அப்படி புகழ்றாரே அப்படின்னு அவரும் ஒரு பீஸ கடிச்சு பாக்குறான். ஆமா நிஜமாதான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மனுஷன் உண்மையாவே கொடுத்து வச்சிருக்கணும் போல ஏன்னு பெய்சார் ஒட்டு மொத்தமா மாறியே போயிடுறாரு. யான் சிரிச்சுட்டே மத்த எல்லா கறி துண்டையும் கொடுத்துடுறான், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆஹா பிரமாதம் அவர் பாட்டுக்கு ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஷாஷாவோட ஃபேமிலி ஒட்டு மொத்தமா கறியை வித்துட்டு ஒரு பெட்டி நிறைய காசு சேர்த்துட்டு, ஆஹா இவ்ளோ காசு என்ன, இங்க எவ்வளவு காசு சம்பாரிச்சாலும் செலவு பண்றதுக்கு இடம் இல்ல, ஒரு ஏசி வாங்கி போட முடியல, நல்ல ஒரு சோஃபா வாங்கி நல்ல காலை நீட்டி படுக்க முடியல, டாய்லெட்டுக்கு போனா கூட நம்மளே கிளீன் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு ஒட்டுமொத்த குடும்பமும் புலம்புறாங்க. ஆனா குட்டி பாப்பா யானா பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு, இங்க ஜாலியா கொஞ்சம் ஏதாவது வேலை பார்த்தாலே நிறைய சம்பாதிக்கலாம், அதுவும் இல்லாம ஸ்கூலுக்கு போவேன், ஹோம்ஒர்க் பண்ண வேண்டாம், ரொம்ப ஜாலியா இருக்கு அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. திரும்பி போனதுக்கு அப்புறம் கரெக்டா ஸ்கூலுக்கு போயிடணும் புரியுதா அப்படின்னு அங்க இருந்து அவங்க அப்பா வேற திட்ட ஆரம்பிக்கிறாரு. நம்ம அடுத்து ஏதாவது பண்ணணும், மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி அதனால கம்மி விலைய முதலீடா போட்டு நிறைய லாபம் வர மாதிரி பண்ணணும், ஏன்னா ஆடெல்லாம் வாங்கி எத்தனை நாளைக்கு வித்துட்டு இருக்க முடியும் அப்படின்னு ஷாஷா கேக்குறா. பேசாம ட்ரிங்க்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாமா, மொஹித்தோ மாதிரி எல்லாம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் அவங்க பார்த்தே இருக்க மாட்டாங்க, சாப்பாடு கூட விக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஷாஷாவும் அவங்க அண்ணனும் சேர்ந்து பிளான் பண்றாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் கறி ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் ஷாஷாவோட அண்ணன் மொஹித்தோ செய்ய ஆரம்பிச்சிடுறான். இந்த மாதிரி இதுல கொஞ்சம் மின்ட்ட போட்டு அதனால தட்டு தட்டுன்னு தட்டணும் அப்படின்னு அவன் பாட்டுக்கு மின்ட்ட வெட்டுன்னு வெட்டிக்கிட்டு இருக்கா. அந்த பக்கம் ஷாஷா வந்துடுறா. ஆனா மின்ட்ட பார்த்ததும் ஓடி போன பொண்டாடி ஞாபகம் வந்துருச்சு போல, ரொம்ப ஓவரா தட்டாதனா அப்படின்னு சொல்ல அவ தலை நினைச்சு தட்டிட்டேன் அப்படின்னு அவங்க அண்ணன் கொஞ்சமா கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மொஹித்தோவை பண்ணி எல்லாருக்கும் சாப்பிடுறதுக்கு கொடுக்குறான் குடிக்கிறதுக்கு. பிரமாதமா இருக்குன்னு அதை வாங்கறதுக்கு போட்டி போட்டு ஆள் வந்துட்டு இருக்காங்க. ஐஸ் எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க பாருங்க பிரமாதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நிறைய ட்ரிங்க் ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. மொஹித்தோ மாதிரி புதுசா போபாட்டி எல்லாம் கூட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிடுறா. இது ஒரு பக்கம் நம்ம யானும் பெய்சாரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் போது அவங்களுக்கும் வருது. பெய்சார் பாக்குறாரு, எப்படிங்க ஒருத்தங்களால இவ்வளவு வித்தியாசமா கண்டுபிடிக்க முடியும், ரொம்ப பிரமாதமா இருக்கு, அதுவும் பேர் பாருங்களேன் போபாட்டியா, நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சிரிச்சிட்டு இருக்காரு. பெய்சார் எதுக்கு என்ன பார்க்க வந்திருக்கீங்க
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யான் கேட்க ஆரம்பிக்க, இந்த பக்கமா வந்தேன் சார், அப்படியே உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். இந்த இளவரசி அவங்க பார்ட்டிக்கு என்ன வந்து இன்விடேஷன் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட ஒரு மரியாதையா போட்டு போற மாதிரி என்கிட்ட ஒரு ட்ரெஸ் கூட இல்ல, யூனிஃபார்மை தவிர. அதான் ஏதாவது வாங்கலான்னு வந்தேன், பட்ஜெட் கட்டுப்படி ஆகல, அப்படியே உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்ல யான் பாக்குறான். பேசாம நான் உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி தரேனே அப்படின்னு சொல்றான். இல்ல வேண்டாம் வேண்டாம், பேசாம உங்களோட ஒரு ட்ரெஸ் எனக்கு கடனா கொடுங்க, நான் திரும்ப கொண்டு வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு போய் சார் சொல்றாரு. நீங்களும் பார்ட்டிக்கு வருவீங்களான்னு கேட்க, இல்லங்க எனக்கு இன்விடேஷன் வரல அப்படின்னு யான் சொன்னதும், இன்விடேஷன் திருப்பி கொடுக்க வைக்கிறது எனக்கு ஒன்னும் பெரிய வேலை இல்ல, அது என்னோட போஸ்ட் தாங்கிறதால உங்களுக்கு நானே இன்விடேஷன் அனுப்பிடுறேன். அது மட்டும் இல்லாம சாப்பாடு செய்யறதுக்கு ஒரு புது ஆள் வேணும், ஷெஃப் வேணும் கூட தேடிட்டு இருந்தாங்க. உங்க குடும்பம் தான் சூப்பரா சமைக்கிறாங்கல்ல இந்த ஷாஷா ஃபேமிலி, அவங்க ஃபேமிலியை கேட்டு பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா போய் சார் கேட்க, யானுக்கு டக்குன்னு நல்ல ஐடியாவா படுது. நேரா கிளம்பி ஷாஷாவோட கடை இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கான். கரெக்டா அங்கன்னு பார்த்து புதுசு புதுசா ஜூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு அதெல்லாம் புதுசு புதுசா பேரெல்லாம் வச்சு வித்துட்டு இருக்காங்க. இந்த எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் மார்க் வரதுக்கு ஜூஸ், அதுக்கப்புறம் போபாட்டி குடிச்சா நல்லா வந்துட்டு உடம்புக்கு சக்தி கிடைக்கும் இஷ்டத்துக்கு பேர் போட்டு வித்துட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த பக்கம் மிலிட்டரியில இருந்து ஆளுங்க வந்துட்டாங்க. என்னமா அது, நாங்க டெய்லி எல்லாம் வந்து குடிக்க முடியாது, உடம்புக்கு வீரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விக்கிறீங்க, ரெசிபி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டீங்க, சீக்கிரட்டா வச்சுப்பீங்கல்ல அப்படின்னு அங்க இருந்து போக, இவனே ஷாஷா பாக்குறா. சார் ஒரு நிமிஷம் இல்லைங்க, நாங்க அந்த ஊர்லயே எப்பயுமே இருக்க போறது இல்ல, கொஞ்சம் நாள்ல கிளம்பிடுவோம். சோ ரெசிபி உங்ககிட்ட குடுக்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, என்ன உங்களுக்கு ட்ரிங்க் ரெசிபி வேணும், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு எழுதி கொடுத்துட்டா. ரொம்ப நல்ல பொண்ணுமா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இது தூரமா இருந்து யான் பாத்துட்டான். பரவாயில்ல, சரியான ஆளுங்க தான் அவங்க, எப்படி இருந்தாலும் எல்லாரையும் கரெக்ட் பண்ணிட்டு நல்ல பேர் வாங்கிடுவாங்க போல அப்படின்னு சின்ன கூட சொல்லிக்கிட்டு இருக்கான். கரெக்டா அவங்க எல்லாம் வந்துட்டு அந்த மிலிட்டரி வீரர்கள் நிறைய காசு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஹை காசு காசு அப்படின்னு குடும்பமே நல்லா பல்ல காட்டிட்டு இருக்க அந்த இடத்துக்கு நம்ம யான் வந்துடுறான். என்னது, நிறைய புது புது ட்ரிங்க் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்ப போல அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்க அண்ணனை பார்க்க ஷாஷாவோட அண்ணன் 2 ட்ரிங்க் எடுத்து கையில கொடுக்குறான். நம்ம சின்ன கொண்டு அப்புறம் யான் கொண்டு அதை குடிச்சிட்டு, பரவாயில்லையே புது மாப்பிள்ள ட்ரிங்க் தானே இது அப்படின்னு சொல்லிட்டு யான் கேட்க, இல்லையே அது புது பொண்ணு ட்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாஷா வேணும்னே அவன் காலை வாடுறா. ஹே இங்கதான் பேர் எழுதி இருக்கு, என்னைய ஏமாத்த பாக்குறியா அப்படின்னு கேட்க, சும்மா கிண்டல் பண்ண அப்படின்னு ஷாஷா பல்ல காட்டுறா. பக்கத்துல வந்து நம்ம யான் சின்னதா அவ தலையில ஒரு தட்டிட்டு இருக்கான். ஷாஷாக்கு ஒரு மாதிரி கூச்சம் ஆயிடுது. இந்த பையன் நம்ம தலையில வந்து தட்டவா பண்ணா, செம்ம கியூட்டா இருந்ததே அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. சின்ன பின்னால இருந்து பாக்குறான், என்னாச்சு யானுக்கு இப்படிலாம் போய் கொஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவனுக்கும் மனசுக்குள்ள ஒரே குழப்பமா இருந்துட்டு இருக்கு. சரி ஓகே, நான் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் வந்தேன். பிரின்சஸோட ட்ரீட்ல நீ போய் சமைக்கிறதுக்கு ரெடியா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நானா சமைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு ஷாஷா வாய பொளந்து பாத்துட்டு இருக்கா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. சமைக்கிறதுக்கு ஷாஷா ஒத்துக்க போறாளா, அடுத்து என்ன நடக்க போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.